இன்றைக்கு பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது திமுக நாடாளுமன்ற தேர்தலை. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று திரு முரசொலி மாறன் மற்றவர்கள் அந்த திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க. அப்பெல்லாம் மீனவருக்கு கண்ணு தெரியல, மீனவர்களை பற்றி சிந்திக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது, எப்படியாவது மத்திய அரசு மீது பழிய போட்டு அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்ப 5 ஆண்டு காலம் 1999 இருந்து 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க, பாரதிய ஜனதா ஆட்சியிலும் இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற போது, அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த மீனவ மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அந்த கச்சத்தீவு மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா? உண்மையிலேயே மக்கள் மீது, மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடமிருந்து பெற்று மீனவர்களை காப்பாற்றிருக்கலாம், கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாலின் பேசுவார்.